வெல்கம் டு டியூஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெர்செர்க் அனிமேயோட எபிசோட் 5ல் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ ஆல்ரெடி வந்து கட்ஸ் அண்ட் கிரிஃபிட் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரில் வந்து சண்டை போட்டுட்டு வேறு இருக்காங்க. ஸோ அதில் வந்து சண்டை போட்டதெல்லாம் போதும், நம்ம வந்து ரீட்ரீட் பண்ணலாம், இது வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து போகவும் செய்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த கேம்பில் வந்து, அதாவது நம்ம பேண்ட் ஆஃப் ஹாக்ஸ், ஸோ அந்த கேம்பில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே, மற்ற வீரர்கள் எல்லாருமே நம்ம கேப்டன் கட்ஸை வந்து பயங்கர பெருமையாக வேறு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சண்டை போட்டது வந்து பிரமாதம், ரொம்ப புகழ்ந்து தள்ளிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கேஸ்கா, அதாவது இந்த ஹாக்கோட கமாண்டர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. ஸோ நான் வந்து கட்ஸுக்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தனியாக போய் பேசுகிறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேருக்குள்ளே ஆர்கியூமெண்ட். இந்த வாரில் சண்டை போடுறதுக்கு வந்து ஒரு பிளான் இருக்குது, ஆனால் நீ இந்த பிளானை வந்து மீறி நீ ஊஸ்டத்துக்கு சண்டை போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்ஸ் கிட்ட பயங்கரமாக கத்துறா இந்த கேஸ்கா. கட்ஸுமே ரொம்ப பொறுமையாக, இல்லை சாரி இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிதானமாகவே தான் பேசவும் செய்கிறாப்புல. ஸோ இது வந்து புதுவிதமான ஒரு கட்ஸாக தான் நம்மளுக்கு தெரிகிறாப்புல. ஸோ நம்ம இருந்தாலும் காஸ்கா வந்து மறுபடியும் கட்ஸை பிடிச்சி திட்டுறா. இதைத்தான் நீ எப்போவுமே சொல்கிறேன், இதைத்தான் நீ பண்ணிகிட்ருக்க, நீ வந்து சரியான பைத்தியக்காரன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக கத்த செய்கிறா. பட் நம்ம கட்ஸுமே வந்து சொல்கிறேன், நான் இந்த கேம்பில் ஜாயின் ஆகும்போது நான் வேறு மாதிரி இருந்தேன், இப்போ நான் வேறு மாதிரி இருக்கேன் அப்படின்னு. ஸோ இந்த பேண்ட் ஆஃப் ஹாக், இந்த கிரிஃபிட் கூட நம்ம கட்ஸு ஜாயின் ஆகி பார்த்திங்கன்னா 3 வருஷம் ஆச்சு. ஸோ அந்த 3 வருஷம் கழித்து நம்ம கட்ஸுக்கிட்ட ஒரு பயங்கர ஒரு டெவலப்மெண்ட் வந்து தெரியுது. ஏன்னா ரொம்ப பொறுமையாக தான் பேசுகிறான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம கிரிஃபிட் வந்து கேஸ்காவை வந்து போக சொல்லிட்டா. ஸோ நான் கட்ஸுக்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேஸ்காவுமே வந்து நம்ம கிரிஃபிட் கிட்ட ஒன்று சொல்கிறேன், என்னென்னா நீ வந்து ரொம்ப உனக்கு இடம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் கிரிஃபிட்டுக்கு வந்து எப்படின்னா, கட்ஸு வந்து ஒரு பெரிய வீரன், அவனுக்கு கொடுக்குற மரியாதையை நம்ம கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறத கிரிஃபிட் வந்து நம்புகிறான். நம்ம கிரிஃபிட் வந்து கட்ஸுக்கிட்ட என்ன சொல்கிறதுனா, நீ வந்து இங்கே ஜாயின் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. ஸோ உன்னை நான் வந்து அப்போ பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்தேன், எனக்கு அதெல்லாமே பிடிச்சிது. ஸோ அதனால தான் நான் வந்து உன்னை ஜாயின் பண்ண வச்சேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கட்ஸ் சாரியுமே வந்து கேட்குறேன், என்னென்னா நான் வந்து பிளானை மீறி நிறையா விஷயங்கள் பண்ணிட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது, ஃபைனலாக நம்ம ஜெயிச்சோமா அதுதான் மேட்டர். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து உன்னோட ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பிளானை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஃபிட் வந்து சொல்லவும் செய்யலாம். அதாவது ஸோ கிரிஃபிட் வந்து கட்ஸை விட ஒரு ஸ்டெப் ஹெட்டாக தான் இருக்கான் அப்படிங்கிறதான் வந்து இதுலேயுமே வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ என்னென்னா, அந்த வாரில் வந்து யாருக்காக சண்டை போட்டாங்களோ, அதாவது இந்த கிங்டம் ஆஃப் மிட்லேண்ட், ஸோ அதுக்காக தான் சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து அந்த கிங்டமில் வந்து இந்த ராஜா வந்து இந்த மிஷினரிக்கு வந்து அவ்வளோ மரியாதை வந்து கொடுக்குறாப்புல. ஸோ இது வந்து அந்த நாட்டுக்காக வேலை செய்யக்கூடிய வீரர்கள் இருப்பாங்கள்ல, சொந்தமான வீரர்கள், இவங்க வந்து மிஷினரி தான். இவங்க வந்து நாட்டுக்காக வேலை செய்யக்கூடிய வீரர்களுக்கு வந்து என்னடா நம்ம ராசா வந்து இப்படியெல்லாம் பண்ணுறாப்புல, அவன் வந்து ஒரு ஜஸ்ட் மிஷினரி தானே, காசுக்காக மாரடிக்கிறான், அவனுக்கு போய் இவ்வளோ மரியாதை பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு நெருடல் வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே, அங்கே இருக்கிற வீரர்களுக்கு மட்டும் இல்லை, ஸோ அங்கே இருக்கக்கூடிய மற்ற தளபதிகள், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இந்த மந்திரிகள் எல்லாம் இருப்பாங்களே, அவங்களுக்குமே வந்துருக்கு நம்ம ராஜா வந்து இந்த பேண்ட் ஆஃப் ஹாக் மிஷினரிக்கு வந்து ரொம்ப இடம் கொடுக்குறாரோ அப்படின்னு. இப்போது அடுத்த ஒரு சண்டைக்கு வந்து ரெடி ஆகிறாங்க போல். ஸோ எனிமியோட ஒரு சப்ளை பேஸ் வந்து அங்கே இருக்குது. ஸோ இதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜூடோ அப்படிங்கிற ஒரு வீரர்கிட்ட சொல்லி என்ன ஏதுன்னெலாம் கேட்டிருக்காங்க. ஒரு பிளானையுமே வந்து போடவும் செய்கிறாங்க. ஸோ நம்ம பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணலான்னு மற்றவங்க சொல்லும்போது நம்ம கிரிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா, வேண்டாம் நம்ம முன்னாடி இருந்து அட்டாக் பண்ணுவோம், ஸோ அதுதான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே அந்த சப்ளை பேஸை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாங்க. ஸோ அந்த சப்ளை பேஸோட ஒரு லீடர், அதாவது அந்த சப்ளை பேஸை வந்து இன்சார்ஜ்னு ஒருத்தருப்பான் தெரியுங்களா. ஸோ அந்த கமாண்டர் பேர் வந்து பார்த்திங்கன்னா த லீடர் ஆஃப் ப்ளூ வேல் சார் ஏடம். ஸோ இவன் தான் இப்போ அந்த சப்ளை பேஸை வந்து பார்த்துக்கலாம். ஸோ அவன் வந்து ஒரு மாதிரி தெனாவட்டாக தான் சுற்றிட்டு இருக்கான்னு வைங்களேன். கரெக்டாக நம்ம பேண்ட் ஆஃப் ஹாக் வந்து அதை அட்டாக்கும் பண்ணுறாங்க. ஸோ அங்கே அந்த சப்ளை பேஸை பாதுகாத்துட்டு இருந்த வீரர்கள், ஈவன் அந்த கமாண்டர் இந்த வாய் பேசிகிட்டு இருந்தாங்க அந்த ஏடம், அவனுமே எல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கட்ஸு வந்து பார்த்துட்டே தான் இருக்கான். ஏதோ ஒன்று தப்பாக இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இடத்துலேருந்து புகை வருது. ஸோ நம்ம கிரிஃபிட் வந்து மெயின் கம்பெனி, ஸோ நம்ம கட்ஸு அதுக்கப்புறம் காஸ்கா தான் வந்து ஃப்ரெண்ட். ஸோ அவங்க தான் முன்னாடி போய் சண்டை போடுவாங்க டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி. ஸோ இதை பார்த்துட்டு இந்த கட்ஸ் வந்து கிரிஃபிட் வந்து இங்கே இந்த கேம்புக்கு வரதை பார்த்துட்டு நம்ம கட்ஸ் போய் தடுக்கவும் செய்கிறான். கிரிஃபிட் இது வந்து ஒரு ட்ராப்பு, நம்ம உடனடியாக வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வெளியுமே வந்துடுறாப்புல. என்னடா அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து பாம்பு வச்சுருக்காங்க, அதெல்லாமே வந்து வெடித்து செதறுது. ஸோ நல்ல வேலையாக கட்ஸ் அதை முன்னாடியே ரெகனைஸ் பண்ணி நம்ம இந்த பேண்ட் ஆஃப் ஹாக்ஸ் பாய்ஸை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாப்புல. ஆனால் இவங்க எஸ்கேப் ஆனது தெரியாமல் நம்ம சார் ஏடான்னு இருக்கான் தெரியுமா. ஸோ அவன் வந்து ஒளிஞ்சானுங்கடா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் வந்து அவனோட ஒரு தலைக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவனுமே வந்து போகிறான். ஸோ மறுபடியும் இந்த பேண்ட் ஆஃப் ஹாக்ஸ் கேம்பில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற வீரர்கள் எல்லாருமே மறுபடியும் நம்ம கட்ஸை வந்து பெருமையாக பேச ஆரம்பிக்கிறாங்க, நீ மட்டும் இல்லைன்னா என்ன இருக்கும் தெரியுமா அப்படின்ட்டு. ஸோ திரும்ப நம்ம கேஸ்கா வந்து நம்ம கட்ஸை கூட்டிகிட்டு போகிறான், மறுபடியும் சண்டை போட போகிறா போல அப்படின்னு பார்த்தா இந்த தடவை கேஸ்கா வந்து
தேங்க்ஸ் சொல்கிறான். அதாவது நீ வந்து கிரிஃபிட்டை வந்து உண்மையாலேயே வந்து நல்லா பார்த்துக்கிற, ஸோ ரொம்ப தேங்க்ஸ், நீ இல்லைன்னா இங்கே நிறையா உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு கேஸ்கா வந்து அவளோட ஈகோவையும் விட்டு தள்ளிட்டு நம்ம கட்ஸுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறான். இதை வந்து தள்ளி நின்று நம்ம கிரிஃபிட் வந்து பார்க்கவும் செய்கிறான். ஸோ ஓகே, ஒரு வழியாக 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் ஒரு சந்தோஷம். இப்போ இந்த கமாண்டர் இருந்தான்ல நம்ம ஏடான், ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பாஸ்கான்னு ஒருத்தர் இருக்கான். ஸோ இவன் வந்து அவனுக்கு பெரியவன். அவன் போய் இந்த மாதிரி நாங்கள் பேண்ட் ஆஃப் கதையெல்லாம் முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லும்போது அந்த ஜென்ரல் வந்து லூசு பையில அவனுங்கெல்லாம் உயிரோட தாண்டா இருக்கானுங்க, நீ பண்ண வேலையால் நம்ம பேஸே வந்து போச்சுடா, அது மட்டும் இல்லாமல் அவனை உயிரோட வேறு சுற்றிட்டு இருக்கானுங்க, மரியாதையாக போயிரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி கத்துறாப்புல. இன்னொரு பக்கம் இன்னொரு கேரக்டரையும் காட்டுறாங்க, கவர்னர் கெனான். இந்த கவர்னர் வந்து ரொம்ப கூலாக தான் இருக்காப்புல, அட விடு ஜென்ரல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜென்ரலுமே வந்து பயங்கர டென்ஷன் ஆகல, இல்லைங்க அந்த கிங்டம் அப்படி தான், அது மட்டும் இல்லாமல் இந்த பேண்ட் ஆஃப் இருக்கானுங்கல்ல அவனுக்கு ரொம்ப மோசமானவங்களாம் வேறு இருக்கானுங்கன்னு சொல்லும்போது நம்ம கவர்னருக்கு வந்து ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது போல், ஹாக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. ஸோ என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை, நம்ம என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் ஜென்ரல், நம்ம என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் பாஸ்கான், நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் என்ன காட்டுறாங்கன்னா, அந்த கிங்டம் ஆஃப் மிட்லாண்ட் இருக்குல்ல, ஸோ அதோட ராஜா வந்து அங்கே இருக்கக்கூடிய மற்ற தளபதிகள் மந்திரிகள் கூட ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கு. அப்படி என்னென்னா, நம்ம வேற ஒரு அட்டாக்கை வந்து நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நான் வந்து பேண்ட் ஆஃப் தான் நான் வந்து கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற மற்ற வீரர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதுக்கு அவனை கூப்பிட்றீங்க, நானே பார்த்துக்கிறேன், அவனுக்கு வந்து வெறும் மிஷினரிஸ் தானே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராஜா திரும்ப கேட்குறாரு, நீ போனால் கண்டிப்பாக அங்கே ஜெயிச்சிருவியா அப்படின்னு கேட்கும்போது யார்கிட்டையும் பதில் இல்லை. ஆனால் பேண்ட் ஆஃப் போனால் அவங்க ஜெயிப்பாங்க, கிரிஃபிட் போனால் அவன் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி ஜெயிக்க வைப்பான், அதனால் நமக்கு தான் வந்து பயங்கர ஒரு பலன், வெற்றி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ராஜா வந்து கண்மூடித்தனமாக இந்த பேண்ட் ஆஃப் கிரிஃபித்தை வந்து நம்புறாப்புல, ஓவர் மரியாதை. இது அங்கே இருக்கிற மந்திரிகள் தளபதிகளுக்கு வந்து பிடிக்கவே இல்லை. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ நம்ம ராஜா சொன்ன மாதிரி அடுத்த அட்டாக் வந்து ரெடியாகி நம்ம பேண்ட் ஆஃப் வந்து அந்த இடத்த வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க. அட்டாக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதோட இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.